Hello juniors, welcome to the session. Good evening everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? One shot on electrostatics நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் செகண்ட் செஷனில் மீட் பண்ணுறோம். Everyone, very good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome to the session. நான் உங்கள் நிவேதா மேம் from Xylem State Tamil. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்மளோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பித்தோம். கான்செப்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணோம், ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதில் டைபோல் எப்படி ரன் ஆகும், இந்த மாதிரி மல்டிபிள் விஷயத்தை நம்ம பார்த்து அப்ளை பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த டேர்மில், அதாவது இந்த செஷனில் நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் உங்களுக்கு இங்கனக்குள்ளே நான் கம்ப்ளீட்டாக கவரப் பண்ண போகிறேன். ஸோ அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லேயும் கம்பல்சரி கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? கமாண்ட் ரெடியாக இருந்தால் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீக்கிரமாக கமெண்ட்டை டேப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம செஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம Xylem வெறும் யூடியூப்பில் மட்டும் இல்லை, we are also on Instagram, Facebook, WhatsApp and Telegram அப்படிங்கிற மாதிரியான எல்லா இடத்துலையுமே நம்ம Xylem இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட அப்கமிங் செஷன்ஸ் எல்லாம் என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம எப்போ ரிலீஸ் பண்ணுவோம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட PDF, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? மேம், என்ன டாபிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்க்க போகிறது மொத்தம் 3 டாபிக். ஆக்சுவலி என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் காஸ் லா, இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். இவங்களை தான் நான் இங்கனக்குள்ளே பார்க்க போகிறேன். ஓகே, இந்த 3 டாப்பிக்கும் ஹைலி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்குள்ளே வருவாங்க இல்லையா? ஸோ அப்படி ஹைலி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்குள்ளே வர்ற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான செஷனில் பார்க்க போகிறோம். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? செஷனுக்குள்ளே மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க. நம்ம அப்படியே செஷன்ஸ்குள்ளே இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பாருங்கள், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற டாபிக் நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னால், ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல்னால் என்ன, அந்த பொட்டன்ஷியல் கான்செப்ட் ஆக்சுவலி எப்படி மூவ் ஆகும், என்னெல்லாம் பண்ணி அந்த பொட்டன்ஷியலை மூவ் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறதுல இருந்து கான்செப்ட்ஸை இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருந்தால் வேகமாக நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், நீங்கள் தம்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், ஃபயர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட டாபிக் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ தட் இஸ் த பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியலில் இருந்து தான் நம்மளுடைய டாபிக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. எஸ், வெரி குட் ஈவினிங். ஸோ நம்மளுடைய பொட்டன்ஷியலில் இருந்து தான் டாபிக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ பொட்டன்ஷியலை நான் V அப்படிங்கிற செக்மெண்ட்டில் எடுத்துக்கிறேன். பொட்டன்ஷியலை V அப்படிங்கிற அலைன்மெண்ட்டில் நம்ம எடுத்துக்கிறோம். வாட் இஸ் பொட்டன்ஷியல்? ஸோ பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு தேவையான எஃபர்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டில் சொல்கிறாங்க, ஒரு 5 கிலோ ரைஸ் சாக்கை இழுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க, நம்மளால் இழுத்துட்டு வர முடியும். இதே ஒரு 10 கிலோ சொல்கிறாங்க, ஒரு 15 சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் இழுக்க சொல்லும்போது அந்த ரைஸ் சாக்கை நம்மளால் இழுக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல போதுமான பொட்டன்ஷியல் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான் இந்த இடத்துலையும் நான் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற டேர்ம்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இந்த பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தட் பொட்டன்ஷியல் V is equal to work divided by the charge. சார்ஜுக்கு எப்போவுமே Q தானே போடுவீங்க. ஸோ இந்த இடத்துல மாற்றி நீங்கள் என்ன Q0 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ Q0 அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் சார்ஜ். அப்படி இல்லைன்னா என்ன டேர்ம்ஸில் சொல்லலாம்னா, பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிற டேர்மில் சொல்லலாம். ஸோ Q0 அப்படிங்கிறது டெஸ்ட் சார்ஜ், அப்படி இல்லைன்னா பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிற நேமில் நம்ம சொல்கிறோம்.
ஓகே. ஸோ இப்போ பாயிண்ட் சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன? அதாவது நம்மளோட சார்ஜ் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது வெரி குட் ஈவினிங். ஸோ நம்ம சார்ஜ் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து மச் கிரேட்டராக இருக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் மச் கிரேட்டராக இருந்தது அப்படின்னா அதை தான் நான் என்னென்னு டினோட் பண்ணுறேன்னா பொட்டென்ஷியல், அதாவது அதை தான் என்னென்னு டினோட் பண்ணுறேன்னா டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நான் டினோட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல Q0ங்கிறது ஒரு டெஸ்ட் சார்ஜ் இல்லைனா பாயிண்ட் சார்ஜ். ஸோ சார்ஜ் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் மச் கிரேட்டராக இருந்தால் அவங்கள நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இந்த இடத்துல பாயிண்ட் சார்ஜ் இல்லைனா டெஸ்ட் சார்ஜ்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் பொட்டென்ஷியலோட பேசிக் ஃபார்முலான்னு சொல்லியாச்சு. இப்போ எஸ்ஐ யூனிட் நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பொட்டென்ஷியலோட எஸ்ஐ யூனிட் பார்த்திங்கன்னா நம்ம வோல்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஸோ வோல்ட்டுக்கு கேபிட்டல் V நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தென் டைமென்ஷனல் ஃபார்முலா பார்க்கலாம். தட் இஸ் mL² T⁻³ A⁻⁻1 இஸ் அ டைமென்ஷனல் ஃபார்முலா. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய பொட்டென்ஷியல் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலாரா? ஆமாம். அப்போ ஸ்கேலார்னால் என்ன இருக்காது? ஆக்சுவலி டைரக்ஷன் சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால நம்மளுடைய பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லியே ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படிங்கிறத நான் இங்கே ஹைலைட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொட்டென்ஷியலோட ஃபார்முலா கிடச்சிருச்சு. இது மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. இந்த பொட்டென்ஷியலை இன்னும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறனால பொட்டென்ஷியலில் ஃபர்ஸ்ட் டைட்டில் நம்ம போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். தட் இஸ் எ பொட்டென்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைட்டில். ரம்யா, குட் ஈவினிங். ஸோ பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். பசங்களா எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. த கான்செப்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓ மை காட், நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வருதா? ஓகே ரம்யா. ஸோ இந்த எரரை நம்ம கம்ப்ளீட்டாக ரெக்டிஃபை பண்ணிடலாம் அப்கமிங் செஷன்ஸில். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நவ் பொட்டென்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். ஸோ பொட்டென்ஷியல் ஒரு பாயிண்ட் சார்ஜ் மேலே எப்படி ஒர்க் ஆகும், இந்த மெயின் ஃபார்முலாலேருந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி மாறும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 2 சார்ஜஸ் எடுத்துக்கிறேன். ஒரு சார்ஜை நான் வெறும் Q அப்படின்னு மட்டும்தான் நான் டினோட் பண்ணுறேன். ஸோ சிம்ப்ளி Q. செகண்ட் சார்ஜ் Q0. உங்களுக்கு தெரியும் Q0னாவே அது டெஸ்ட் சார்ஜாவோ இல்லைனா பாயிண்ட் சார்ஜாவோ தான் இருக்கும். இந்த Qவை நான் என்னென்னு டினோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ சோர்ஸ் சார்ஜ். ஸோ சோர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணி வச்சுக்கிறேன். Q0 அப்படிங்கிறத நான் என்ன சார்ஜ் அப்படின்னு எடுக்கிறேன்னா டெஸ்ட் சார்ஜ்னு சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெஸ்ட் சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். டெஸ்ட் சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அன்லஸ் தே மென்ஷன் இட் இஸ் அ நெகட்டிவ். எப்போவுமே ஒரு இடத்துல டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அது எப்போவுமே பாசிட்டிவ் தான். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது, அது எப்போவுமே நமக்கு பாசிட்டிவ். இப்போ இந்த சோர்ஸ் சார்ஜ் என்ன பண்ணுது, இந்த டெஸ்ட் சார்ஜை பிடிச்சி இப்படி இழுக்க ஆரம்பிக்குது. கான்செப்ட் பாருங்கள், இந்த சோர்ஸ் சார்ஜ் என்ன பண்ணுது, டெஸ்ட் சார்ஜை பிடிச்சி இப்படி இழுக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த சோர்ஸ் சார்ஜ் இந்த டெஸ்ட் சார்ஜை இந்த டைரக்ஷனில் இழுக்க ட்ரை பண்ணுது. ஓகே, எந்த டைரக்ஷன் பார்த்து இழுக்க ட்ரை பண்ணுது, அதை பார்த்து இழுக்க ட்ரை பண்ணுது. ஸோ இப்போது இந்த டெஸ்ட் சார்ஜை நான் A பொசிஷனில் வச்சுருந்தேன்னா இது இந்த சோர்ஸ் சார்ஜ் அதை B பொசிஷனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுது. தக் ஆஃப் வார் மாதிரி. இல்லைனா இந்த பாகுபலியிலலாம் வந்துட்டு இந்த பிரபாஸ் என்ன பண்ணுவார், அப்படியே சிலையை பிடிச்சிட்டே பேலன்ஸ் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி இழுக்க ட்ரை பண்ணுது. ஆனால் இவங்க 2 பேருமே பாசிட்டிவ் சார்ஜுங்கிறனால இவங்க 2 பேர்த்துக்கு இடையில என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிருக்கும், கூலும் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். 2 பேருமே பாசிட்டிவ் சார்ஜுங்கிறனால கூலும் ஃபோர்ஸ் அட்ராக்டிவாக இருக்குமா ரிப்பல்சிவாக இருக்குமா? ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல 2மே பாசிட்டிவ் சார்ஜுங்கிறனால கூலும் ஃபோர்ஸ் ரிப்பல்ஷனில் எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நான் பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் தக் ஆஃப் வார் மாதிரி, பட் எனக்கு கூலும் ஃபோர்ஸ் ரிப்பல்ஷனாக ஆப்போசிட் டைரக்ஷனில் ரன் ஆகிட்டுருக்கும். ஓகே, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பேசி முடிச்சு டயக்ராமில் சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கே போகலான்னா பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்க போகணும்.
பொட்டன்ஷியலில் டெஸ்ட் சார்ஜை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மேலே இருக்கிற ஒர்க்கை பற்றி எனக்கு பிரச்சனை. ஏன்னா ஒர்க்கில் எனக்கு எந்த ஃபார்முலாவும் தெரியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன், ஒர்க் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒர்க்கோட பேசிக் ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை நம்ம என்ன டேர்ம்ஸில் சொல்லிக்கலாம்னா இன் ஜென்ரல். ஸோ ஜென்ரலாக இது தாங்க ஃபார்முலா அப்படிங்கிற டேர்ம்ஸில் நம்ம சொல்லிக்கலாம். இப்போது இந்த இடத்துல நான் அலைன் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ சார்ஜில் இருந்து நான் கொண்டு வர நினைக்கிற பொசிஷன் வந்து எங்கேருந்து நான் அந்த சார்ஜை இழுத்துட்டு வந்துட்டுருக்கேன், இன்ஃபனைட்லேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இப்போ என் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து இப்போ நான் சொல்கிற டிஸ்டன்ஸுக்கு அந்த டெஸ்ட் சார்ஜை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தக் ஆஃப் வார் மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள கூலும் ரிப்பல்ஷன் பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்குது. அந்த ஒர்க் நடக்கும்போது இப்போ பக்கத்தில் வர வர இன்னும் ப்ரெஷர் அதிகமாக வரும். அப்போ இன்னும் நான் அதிகமாக வேலை செய்யணும். அப்போ என் ஒர்க் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் தட் சேஞ்ச் இன் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், பக்கத்தில் வர வர அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறிக்கிட்டே வருமா, அந்த டிஸ்டன்ஸோட லென்த் மாறிக்கிட்டே வருமா, அதனால் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, நவ் த சேஞ்ச் இன் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் எது ரெண்டுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ், ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸாக இருக்கும், கூலும் ஃபோர்ஸாக இருக்கும். ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் கூலும் ஃபோர்ஸ் தானே. கூலும் ஃபோர்ஸோட ஃபார்முலா 1/4πε0 டாட் Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு இன்டூ டிஎக்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் நம்ம எழுதிக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டாட் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணுற செக்மெண்ட்டை தான் நம்ம பேசணும். ஸோ இந்த டாட் ப்ராடக்டை எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கண்டினியூவேஷன்ஸில் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, தட் இஸ் அ சேஞ்ச் இன் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எஃப் இன்டூ டிஎக்ஸ் காஸ் தீட்டான்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டில் போகுது, ஆப்போசிட்டில் இழுக்க பார்க்குறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம முன்னாடி இழுக்க பார்க்குறோம். அப்போ தக் ஆஃப் வார் மாதிரி ரெண்டும் ஆப்போசிட்டுங்கும் போது த ஆங்கிள் வேல்யூ பிகம்ஸ் 180 டிகிரி. தேர்ஃபோர் காஸ் 180 இஸ் மைனஸ் தேர்ஃபோர் எஃப் டாட் டிஎக்ஸ் அப்படிங்கிறத எடுத்து எழுதியாச்சு. நவ் இப்போ ஃபோர்ஸ் ஃபார்முலாவை எழுதலாம். மேம் இப்போ இங்கே ஒரு டாட் வச்சுருக்கீங்க, அது சும்மா மல்டிப்ளிகேஷனுக்கு. ஆனால் முதல்ல நீங்கள் ஒரு டாட் வச்சுருந்தீங்களே, அந்த டாட்டை பற்றி பேசவே இல்லை. இந்த டாட் தான் உங்களுக்கு ஆக்சுவல் ஃபார்முலாவை ரெப்ரசன்ட் பண்ணுற டாட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ நவ் ஃபோர்ஸோட ஃபார்முலா எழுதலாம். தட் இஸ் சேஞ்ச் இன் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா. கூலும் ஃபோர்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சால் சீக்கிரம் கமெண்ட்டில் டேப் பண்ணுங்கள் பார்ப்போம். கூலும் ஃபோர்ஸோட ஃபார்முலாவை 1/4πε0 Q அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் சார்ஜ், Q0ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் சார்ஜ். அவங்களோட டிஸ்டன்ஸ் வந்து x² இன்டூ dx அப்படிங்கிற டேர்ம்ஸில் நான் எடுத்து எழுதிட்டேன். எடுத்துட்டு இப்போ நான் ஃபர்தராக என்ன பண்ணணும், இந்த dx dw எல்லாம் இருந்ததுன்னா நான் இன்டிக்ரல் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் செட்டப்பில் dx வந்ததுன்னா இன்டெக்ரல் பண்ணணுங்கிறத எந்த செஷனில் நம்ம சொல்லியிருக்கோம், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் செஷனில் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது Q0 டிவைடட் பை x² இன்டூ டிஎக்ஸ். நான் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இந்த ஒர்க்கை பண்ணுறேன், இன்ஃபனைட்டில் இருந்து நான் இந்த ஆர் வரைக்கும் என்னோட ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ஸ் எல்லாம் தூக்கி வெளியில் போட்டுடலாமா. அப்போ மைனஸ் 1/4πε0 டாட் Q0 இன்டெக்ரல் ஆஃப் இன்ஃபினிட்டி டு ஆர் 1/x² இன்டூ டிஎக்ஸ். 1/x² நான் சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ எப்படி இன்டெக்ரல் ஃபார்முலாவில் சிம்பிளிஃபை பண்ணலாம், எஸ் அம்மு, த ஆன்சர் இஸ் வெரி கரெக்ட். ஓகே, 1/x² இன்டூ டிஎக்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், x⁻−2 இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x⁻−2 + 1 டிவைடட் பை -2 + 1. தேர்ஃபோர் we will get x⁻−1 டிவைடட் பை -1. தேர்ஃபோர் நமக்கு இங்கே கிடைக்கிற ஆன்சர் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு -1/4πε0 டாட் Q0 இன்டூ x⁻−1 டிவைடட் பை -1. இன்டெக்ரலோட வேல்யூ இன்ஃபினிட்டி டு ஆர். வெளியில் ஒரு மைனஸ் இருக்கா, உள்ள ஒரு மைனஸ் இருக்கா, ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆயிரும், சிம்பிளி கேன்சல்ஸ் ஈச் அதர். தேர்ஃபோர் 1/4πε0 Q0 x⁻−1 நீங்கள் ஆக்சுவலாக என்னென்னு எழுதலாம், 1/x.
infinity to r. upper limit minus lower limit யூஸ் பண்ணலாம். 1 by 4 pi epsilon naught q naught of 1 divided by r minus lower limit 1 divided by infinity. Anything divided by infinity is becomes a 0. Therefore, work done is equal to 1 by 4 pi epsilon naught dot q naught divided by r. டைட்டில் போடும்போது பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே ஒர்க் தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு ஃபார்மேஷன் எப்படி வரும்? பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை டெஸ்ட் சார்ஜ். ஒர்க் டன் ஃபார்முலா 1 by 4 pi epsilon naught dot q naught divided by r the whole divided by q naught gets cancelled. The final equation is potential is equal to 1 by 4 pi epsilon naught dot q divided by r. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் பொட்டன்ஷியல் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெஸ்ட் சார்ஜ். அப்போது டெஸ்ட் சார்ஜை இது டிபெண்ட் பண்ணி இருக்காது. வெறும் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்? உங்களுக்கு நம்மளுடைய சோர்ஸ் சார்ஜ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருந்து எடுத்து பொட்டன்ஷியல் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு டெஸ்ட் சார்ஜ்னு நீங்கள் ஸ்டோரி சொன்னீங்கன்னா அது ரொம்ப தப்பு. பொட்டன்ஷியல் ஃபைனல் ஃபார்முலா பாருங்கள், பொட்டன்ஷியல் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிறது தான் இதோட ப்ராப்பர் அலைன்மெண்ட் அப்படிங்கிறத நான் இங்கே கிளியராக சொல்லிடுறேன். ஓகே பசங்களா, எல்லாத்துக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கிளியராக இருக்கா? கிளியராக இருந்தது அப்படின்னா கிளியர்னு கமெண்ட் போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் இல்லைன்னா ஃபயர்னு சொல்லி சீக்கிரம் கமெண்ட் டேப் பண்ணுங்க. நான் ஃபர்தராக மூவ் அப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பொட்டன்ஷியலை நம்ம இந்த கான்செப்ட் ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்ட் கான்செப்டுக்கு நம்ம சொல்லிட்டோம். ஒரு டெஸ்ட் சார்ஜுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன டைட்டில்குள்ளே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டன்ஷியல் டைபோலாக ரிஃப்ளெக்ட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு பேச போகிறேன். ஸோ நம்மளோட டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். தட் இஸ் அ பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைபோலில் இருக்கும். ஓகே, இனிமேல் நான் என்ன பண்ணிடுறேன், அந்த 1 by 4 pi epsilon நாட்டுக்கு பதிலாக கே அப்படின்னு மட்டும் நான் போட்டுடுறேன். ஓகேங்களா, இனிமேல் நான் கே அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு 1 by 4 pi epsilon நாட்டுன்னு ஏன் போடுறோன்னா, டைஎலக்ட்ரிக்கும் கே வரும். இங்கேயும் கே போடும்போது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படியே போட்டுட்ருக்கேன். ஸோ இனிமேல் நான் அலைன் பண்ணிடுறேன். ஸோ நவ் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் அட் டைபோல் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பொட்டன்ஷியல் அட் டைபோல். ஸோ டைபோல்னாவே உங்களுக்கு எத்தனை ஆக்சிஸ் ஞாபகத்துக்கு வரும்? 2 ஆக்சிஸ் ஞாபகத்துக்கு வரும். ஒருத்தர் ஆக்சியல், இன்னொருத்தர் ஈக்வட்டோரியல். இப்போ பாருங்கள், நான் ஆக்சியல் ஈக்வட்டோரியல் 2 பேத்துக்குமே இங்கே டிரைவ் பண்ண போகிறேன். அதில் ஈக்வட்டோரியலை பார்த்து நீங்கள் ஷாக் ஆக போகிறீங்க. ஸோ அப்போ நான் இங்கனக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சியல் லைன் எடுத்துக்கிறேன். ஸோ பொட்டன்ஷியல் அட் ஆக்சியல் லைன் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் அட் ஆக்சியல் லைனை எடுத்துட்டு எப்போவுமே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் சைடு நெகட்டிவ் சார்ஜை வச்சு பழகுங்க, அப்போ தான் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்கே எனக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஒரு நெகட்டிவ் சார்ஜை எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ், இது எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ். இவங்க டைபோல்னால டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் கன்சிடர் டு பி த 2a. சென்டரில் இருந்து கரெக்ட் நான் பாயிண்ட் சார்ஜ் P பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டரில் இருந்து பாயிண்ட் சார்ஜோட டிஸ்டன்ஸ் எனக்கு R. ஸோ half ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஏன்னு இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து பாயிண்ட் Pயோட டிஸ்டன்ஸ் R மைனஸ் ஏ. அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜில் இருந்து பாயிண்ட் Pயோட டிஸ்டன்ஸ் R ப்ளஸ் ஏ. ரொம்ப முக்கியமான விஷயம், பொட்டன்ஷியல்லையும் பொட்டன்ஷியல் எனர்ஜியிலையும் நீங்கள் சார்ஜஸோட சைனை கன்சிடர் பண்ணிக்கணும். இதை மறந்துடாதீங்க. Now I am going to calculate the net potential is equal to potential due to the negative charge plus potential due to the positive charge. So formula எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா நான் எழுதிடுறேன். அது எப்படி எழுதுறேங்கிறத பாருங்க. தட் இஸ் 1 divided by 4 pi epsilon naught, நெகட்டிவ் சார்ஜுங்கிறனால மைனஸ் q divided by distance r plus a, plus
1 by 4 pi epsilon naught q divided by r minus a. பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து டிஸ்டன்ஸ். பொட்டன்ஷியலுக்கு சார்ஜஸோட சைனை கம்பல்சரி எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நவ் நம்ம டாபிக் உள்ள போகலாம். இதில் கான்ஸ்டன்ட் எல்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டு மேத்தமெட்டிக்கல் அலைன்மெண்ட் பண்ணிடலாம். கான்ஸ்டன்ஸ் யாரு? கியூங்கிற சார்ஜ், தென் 4 pi epsilon naught தூக்கி வெளியில் போட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? -1 டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏ. இதை நான் மேத்தமெட்டிக்கல் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். 1 by 4 pi epsilon naught நான் கேனு கூட கன்சிடர் பண்ணலாம் இல்லையா? ஸோ சார்ஜ் இன்டூ கே. Therefore 1 divided by r minus a minus 1 divided by r plus a ன்னு எடுத்தாச்சு. So charge into 1 by 4 pi epsilon naught constant, cross multiplication பண்ணலாம். r plus a minus of r மைனஸ் ஏ ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இல்லைன்னா ஆருக்கு மட்டும்தான் மைனஸ் போடுவீங்க, ஏக்கு மைனஸை கன்சிடர் பண்ண மாட்டீங்க. டினாமினேட்டர் பார்க்குறதுக்கு எனக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட் மாதிரி எனக்கு இருக்குது. நான் அதவே யூஸ் பண்ணிக்கிறேன். தேர்ஃபோர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஆர் மைனஸ் ஏ. ஸோ நம்ம மைனஸை உள்ள காமனாக வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். ஆர் ப்ளஸ் ஏ மைனஸ் ஆர் ப்ளஸ் ஏ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். தேர்ஃபோர் q into k into rr gets cancelled. Therefore 2a divided by r square minus a square ன்னு எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது டைபோல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி டைபோல் மொமெண்ட்டை உள்ளே கொண்டு வரலாம். q2a is a dipole moment. அப்போ q எடுத்துக்கிறேன், 2 எடுத்துக்கிறேன், a எடுத்துக்கிறேன். இவங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன்னா ஆக்சியல் லைனில் என்னுடைய பொட்டன்ஷியலோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா this is simply k into p. Small p is a dipole moment divided by r square minus a square. This is the actual formula. மறந்துடாதீங்க, this is the actual formula of axial line. பட் நம்ம எல்லாருமே ஷார்ட்கட் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. ஸோ ஷார்ட்கட் ஃபார்முலாவை நீங்கள் என்ன கண்டிஷனில் கொண்டு வருவீங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். when r is much much greater than a, அப்போ தான் எனக்கு ஃபார்முலா v axial is equal to k small p divided by r squared. ஸோ much much greater than இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் இந்த கண்டிஷன் நீங்கள் யூஸ் பண்ணணுமே தவிர எல்லாத்துக்கும் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே மேம், ஆக்சியல் லைன் எப்பவும் போல தானே வந்திருக்கு, இதில் என்ன ட்விஸ்ட் அடிக்க போகுது அப்படின்னு சொன்னீங்க. பாருங்கள், இதோட ட்விஸ்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பசங்களா இது வரைக்கும் கிளியராக இருக்கா? ஸோ பொட்டன்ஷியலை நீங்கள் மெயினாக பார்த்தது பாயிண்ட் சார்ஜில் பொட்டன்ஷியல் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெஸ்ட் சார்ஜ். நெக்ஸ்ட்டு ஆக்சியல் லைனில் பார்த்தது பொட்டன்ஷியலுக்கு சார்ஜஸோட சைனை எடுக்கணும், டைரக்ஷன் டஸ்ன்ட் மேட்டர் பிகாஸ் பொட்டன்ஷியல் இஸ் ஸ்கேலார் அப்படின்னு பார்த்துருக்கோமா. இப்போது டைபோலில் பார்த்துட்டு இருந்ததில் ஆக்சியல் பார்த்துட்டோம். இப்போ டைபோலில் நான் உங்களுக்கு ஈக்குவட்டோரியல் கொண்டு வர போகிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்தால் கமான் கிளியர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஃபயர் கமான் கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் மிடம் வரப்போகுது. அதில் ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் இருக்கும். நல்லா லிசன் பண்ணிகிட்டே வாங்க. சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கூட நம்மக்கிட்ட எம்சிக்யூவாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் செகண்ட் செட்டப் எடுத்துக்கிறேன். என்னோட செகண்ட் செட்டப்பில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொட்டன்ஷியல் அட் ஈக்விட்டோரியல் அப்படிங்கிற கண்டிஷன் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே சூப்பர் அம்மோ, இஃப் இட் இஸ் கிளியர் தென் தட்ஸ் வெரி குட். நல்லா லிசன் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஈக்குவட்டோரியலுக்கு மீனிங் என்ன? ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ ஆக்சியலில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இல்லையா? எங்கே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருந்தது? ஒருத்தருக்கு ஆர் ப்ளஸ் ஏங்கிற டிஸ்டன்ஸும் இன்னொருத்தருக்கு ஆர் மைனஸ் ஏங்கிற டிஸ்டன்ஸும் தான் இருந்தது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே ஈக்விட்டோரியல் எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்விட்டோரியல் ரெப்ரசன்ட்ஸ் த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் நான் எடுத்துட்டேன். சார்ஜஸ் இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த நெகட்டிவ் சார்ஜ், திஸ் இஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். இங்கனக்குள்ளே தான் பாயிண்ட் சார்ஜ் வைக்கிறேன். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுங்கிறனால ரெண்டு பக்கமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். இதோட டிஸ்டன்ஸ் ஆர் மைனஸ், இதோட டிஸ்டன்ஸ் ஆர் ப்ளஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரம் த சென்டரில் இருந்து இதோட டிஸ்டன்ஸ் ஆர். இவங்க டைபோலுங்கிறனால இடையில டிஸ்டன்ஸ் 2a, half ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஏஏ.
கன்சிடர் பண்ணிட்டோமா? இப்போ அப்படியே ஃபர்தராக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பொட்டென்ஷியல், டோட்டல் பொட்டென்ஷியல் கேல்குலேட் பண்ணணும். ஸோ பொட்டென்ஷியல் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் பொட்டென்ஷியல் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃபர்தராக என்ன பண்ணலாம்? இவங்களோட ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஃபார்முலாவை அப்ளை பண்ணோன்னா 1/4πε0 minus q divided by the distance r minus plus 1/4πε0 plus q divided by the distance r plus. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த டிஸ்டன்ஸஸை கன்சிடர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த r மைனஸ் r ப்ளஸ் ரெண்டு பேருமே ட்ரையாங்கிளில் நம்மளுடைய ஹைப்பர்டேனியஸில் உட்காந்துருக்காங்க. ஸோ பைத்தாகரஸ் தியரம் ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். தட் இஸ் r plus squared is equal to r square plus a square. Therefore r plus is equal to root of r square plus a squareனு கிடைக்கும். இந்த ரூட்டை நான் தாராளமாக எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா r square plus a square the whole power 1/2. அதே தான் இந்த பக்கமும் ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் இஸ் r square plus a square the whole power 1/2. அப்போ இது ரெண்டையும் கொண்டு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். டோட்டல் பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 பாசிட்டிவ் சார்ஜ், அதோட டிஸ்டன்ஸ் r square plus a square whole power 1/2. அடுத்து திரும்பவும் 1/4πε0 நெகட்டிவ் சார்ஜுங்கிறனால மைனஸ் q டிவைடட் பை r square plus a square the whole power 1/2. ஏதாவது காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள். எல்லாமே காமனாக இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நெட் பொட்டென்ஷியல் வேல்யூ 0. அப்போ நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகுது ஆகலைங்கிறதுக்காக உங்களுக்கு பொட்டென்ஷியல் 0 ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பொட்டென்ஷியல் மே ஆர் மே நாட் பி ஈக்குவல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது மே ஆர் மே நாட் பி 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்சியல் லைனில் 0 ஆயிருக்காது, ஈக்குவட்டோரியலையும் 0 ஆயிருக்காது. ஆனால் பொட்டென்ஷியல் என்ன ஆயிடுச்சு? நமக்கு சிம்பிளாக 0 ஆயிடுச்சு. யூஆர் ரைட், ஆல் ஆர் காமன். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்? பொட்டென்ஷியல் மே ஆர் மே நாட் பி 0ங்கிறது தான் பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ மஸ்ட் பி 0ன்னு கொடுத்தா நீங்கள் இந்த எக்ஸாம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்க முடியும். பசங்களா ரெடியாக இருக்கீங்களா? அப்படியே ஃபர்தராக நம்ம டாபிக்குள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஈக்குவட்டோரியலில் ஒரு ஈக்விட்டோரியல் ட்ரையாங்கிளில் ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் என்னால் பொட்டென்ஷியலை ப்ரூஃப் பண்ணி வேல்யூ கொண்டு வர முடியாது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டிஷனுக்கு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பொட்டென்ஷியல் அட் எனி பாயிண்ட், என்ன ஆங்கிளாக வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு பொட்டென்ஷியல் கேல்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கான ட்ரையாங்கிள் செட்டப் எடுத்துக்கலாம். ஆனால் அதை நான் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக யூஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதோட வேல்யூ 0 ஆகிடுங்கிறது எனக்கு இங்கே நல்லாவே தெரியும். ஸோ ஏதோ ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி நான் இங்கனக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நம்ம சார்ஜஸ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த மைனஸ் கியூ, ஸோ திஸ் இஸ் த ப்ளஸ் கியூ. ரெண்டு பேத்துக்கு இடையில டோட்டல் டிஸ்டன்ஸ் 2a இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த சென்டர் ஓ. இங்கனக்குள்ள தான் ஆங்கிள் தீட்டா. இங்கே பாயிண்ட் P பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதோட டிஸ்டன்ஸ் R1 இல்லைன்னா R2, இதோட டிஸ்டன்ஸ் R1. இந்த டிஸ்டன்சஸில் பார்த்தீங்கன்னாவே லென்த் வேரி ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் வேரியேட்டிங் லென்த்தை நான் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் கன்சிடர் டு பி த R1 மைனஸ் R2. பார்க்குறப்போ R1 தான் ரொம்ப அதிகமாக தெரியுது. ஸோ பொட்டென்ஷியல் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ரெண்டு சார்ஜஸ்க்கும் எடுப்பீங்க. therefore 1/4πε0 டாட் பாசிட்டிவ் q டிவைடட் பை டிஸ்டன்ஸ் R2 minus 1/4πε0 negative q divided by distance R1. அதனால தான் நெகட்டிவை வெளியில் எடுத்து போட்டிருக்கேன். பொட்டென்ஷியலில் காமன் எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டோன்னா 1/4πε0 கேன்னு வச்சுக்கிறேன், சார்ஜ் க்யூன்னு வச்சுக்கிறேன். தேர்ஃபோர் 1/R2 மைனஸ் 1 டிவைடட் பை R1 அப்படிங்கிற செட்டப் எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா தட் இஸ் a k into q. ஸோ சிம்ப்ளி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் R1 மைனஸ் R2 டிவைடட் பை R2 R1ங்கிறத நம்ம இங்கனக்குள்ளே எடுத்துக்கிறோம். ஸோ இங்கேருந்து நான் உங்களுக்கு தீட்டாவோட அலைன்மெண்ட்டை கொண்டு வர போகிறேன். ஸோ தட் இஸ் a cos theta is equal to
R1 minus R2 divided by 2A அப்படிங்கிற ஆங்கிள் எனக்கு இங்கனக்குள்ள ப்ரொசீட் ஆகுது. ஸோ அதே மாதிரி R2 R1 is approximately equal to R அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அலைன்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம மேலே கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். therefore V is equal to KQ into R1 minus R2க்கு பதிலாக 2A cos theta, கீழே R1 R2க்கு பதிலாகவே நான் R அப்படின்னு அப்ளை பண்ணனா ஸோ ரெண்டுமே Rங்கும் போது it will becomes as a R square. ஸோ நவ் நம்ம என்ன பண்ணலாம், இங்கனக்குள்ளே தீட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ தீட்டா அப்படியே இருக்கட்டும், டைப்போலை கொண்டு வரலாம். P is equal to Q2Aங்கிறது தான் ஏன் டைப்போலோட ஃபார்முலா. therefore potential at any point is equal to K into P cos theta divided by R square. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த டெரிவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சில புக்கில் 2 pages வர்ற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க, சில புக்கில் half pagesல முடிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் டெரிவேஷனை நீங்கள் எந்த புக்கை வேணும்னாலும் ரெஃபர் பண்ணி இந்த ஃபைனல் ஆன்சரை டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. ஸோ தீட்டாவோட ஆங்கிளை எப்போவுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பழகணும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ காஸ் 0 டிகிரியோட வேல்யூ வந்து எனக்கு 1. அப்போ பொட்டன்ஷியல் அட் எனி பாயிண்ட் வந்து மேக்ஸிமமில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நவ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரிங்கும் போது பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் வேல்யூ பிகம்ஸ் 0 பிகாஸ் காஸ் 90 0. நவ் theta is equal to 180 degree, so that represents as a -1. அப்போ எனக்கு பொட்டன்ஷியல் இருக்கிறதுலையே மினிமமில் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறதையும் இங்கனக்குள்ளே சொல்லிடலாம். அப்போ பொட்டன்ஷியல் மேக்ஸிமம் மினிமம் 0 அப்படிங்கிறத ஆங்கிள் இங்கே டிசைட் பண்ணுது. ஈக்குவலேட்டரில் வேல்யூ டோட்டலாக 0 ஆகுதுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகே பசங்களா, இது வரைக்கும் கிளியராக இருக்கா? கிளியராக இருந்தால் கிளியர் அப்படின்னு சொல்லி போடலாம். நம்ம அடுத்த டைட்டிலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ கிளியர் அப்படின்னு சொல்லி போடலாம். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். இங்கனக்குள்ளே உங்களோட கமெண்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. கமெண்ட்டை சீக்கிரம் டேப் பண்ண ஆரம்பிங்க பார்ப்போம். எல்லாரும் லைனில் இருக்கீங்களா? இல்லை ஷார்ட்ஸ் எதுவும் பார்க்க போயிட்டீங்களா? சப்ஜெக்ட் முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் இந்த 1 hour மட்டும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ கடகடன் எல்லா டாப்பிக்கையுமே நம்ம பார்த்துடலாம். அடுத்து பொட்டன்ஷியலை நான் சில கண்டிஷன்ஸ் யூஸ் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி? ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு கண்டுபிடிச்சேன்? ஒரு ஆக்சியல் லைனுக்கு கண்டுபிடிச்சேன். அடுத்து ஈக்குவட்டோரியல் வேல்யூ 0 ஆயிடுச்சு. அடுத்து பாயிண்டோட வேல்யூ என்னவாச்சு? அட் எனி பாயிண்டோட வேல்யூ காஸ் தீட்டாவோட வந்தது. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலை ஒரு கண்டக்டிங் ஸ்பியருக்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பொட்டன்ஷியல் அட் கண்டக்டிங் ஸ்பியர். ஸோ பொட்டன்ஷியல் கண்டக்டிங் ஸ்பியருக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியஸ்ட் டேர்ம். பேசிக் பொட்டன்ஷியல் ஃபார்முலா தான் வரும். இதை நீங்கள் உங்களுக்குள்ள செல்ஃபாக குழப்பிக்காதீங்க. ஸோ நான் இங்கனக்குள்ளே ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ செல்ஃபாக நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ லெட் அஸ் கன்சிடர், ஸோ திஸ் இஸ் த சார்ஜ், this is a conducting sphere. ஸோ இந்த கண்டக்டிங் ஸ்பியரில் நான் மொத்தம் 3 பாயிண்ட் பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கண்டக்டிங் ஸ்பியர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சென்டரில் இருந்து நான் ஸ்டோரி பேசுகிறேன். ஸோ சென்டரில் இருந்து இந்த எட்ஜு வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஆர், அதாவது ரேடியஸ் கேபிட்டல் ஆர். அவுட் சைடு பாயிண்ட் நான் எடுக்கிறேன். ஸோ அவுட் சைட் பாயிண்ட் ஒரு கலரில் நம்ம எடுத்துடலாமா? ஸோ திஸ் இஸ் த அவுட் சைட் பாயிண்ட். அவுட் சைட் பாயிண்ட் P1. ஸோ த பாயிண்ட் P1 at outside அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பொட்டன்ஷியல் எங்கேயுமே அதோட ஃபார்முலாவை அவுட் சைடுக்கு போகும்போது மாற்றிக்காது. ஸோ சிம்ப்ளி த ஃபார்முலா V is equal to 1/4 epsilon r the charge Q divided by distance r. இப்போ அடுத்த பாயிண்ட்டை நான் எங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் வைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை பாயிண்ட் P2. இதை எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ். ஸோ பாயிண்ட் P2 எடுத்திருக்கேன். அதை நான் பிளேஸ் பண்ணியிருக்கிற இடம் வந்து சர்ஃபேஸில் வைக்கிறேன். ஸோ சர்ஃபேஸில் வைக்கும் போதுமே அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது த சேம் ஒரிஜினல் ஃபார்முலா, தட் இஸ் 1/4 epsilon naught Q divided by small r. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஆரும் அதோட ரேடியஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவல். therefore பொட்டன்ஷியல் 1/4 epsilon naught into Q divided by capital R. அதுக்கப்புறமா நான் பாயிண்ட்டை என்ன பண்ணுறேன்? இன்சைடில் கொண்டு போய் வைக்கிறேன். ஓகே, பாயிண்ட்டை இன்சைடில் கொண்டு போய் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஸோ இன்சைடில் ஏதோ ஒரு இடத்துல நான் இந்த கண்டக்டிங் ஸ்பியரில் ஒரு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி செக் பண்ணுறதுக்காக
0.3 இன்சைடில் கொண்டு போய் வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட் 0.3 அந்த 0.3 நான் எங்கே வச்சுருக்கேன், நான் இன்சைடில் வச்சுருக்கேன். அட் இன்சைடு பொட்டென்ஷியல் வில் மெயின்டைன் அஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ பொட்டென்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் இன்சைட் ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் அ 0. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் பாயிண்ட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிங்கில் ரிலேட் ஆகிட்டே வர்றாங்கங்கிறது உங்களுக்கு இங்கே கிளியராக தெரிஞ்சிருக்கும். அப்போது இதிலேருந்து நம்ம இதுக்கான கிராஃப் நம்ம ட்ரா பண்ணலாம். அப்போ இன்சைடில் என்னோடய பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால என்னோட கிராஃப் நான் வந்து பொட்டென்ஷியலுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் மெஷர் பண்ணுறேன். ஸோ இங்கனக்குள்ள பொட்டென்ஷியலுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னோட பொட்டென்ஷியல் இந்த சென்டரில் இருந்து சர்ஃபேஸை ரீச் பண்ணுற வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக ட்ராவல் ஆகிறனால ஸோ இதை வந்து நம்ம சர்ஃபேஸ் வரைக்கும் இது வந்து கான்ஸ்டண்ட்டாக எனக்கு ட்ராவல் ஆகும். அதுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் வித் ரெஸ்பெக்ட் டு த டிஸ்டன்ஸ். தேர்ஃபோர் பொட்டென்ஷியல் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். இந்த இடத்துல பொட்டென்ஷியல் இஸ் மெயின்டைன் அஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணிடுறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம சில கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தோம். ஆக்சியலுக்கு பார்த்துட்டு வந்தோம், ஈக்விட்டோரியலுக்கு பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி ஒரு கண்டக்டிங் ஸ்பியருக்கு 3 பாயிண்ட்டையும் வச்சு அனலைஸ் பண்ணியாச்சு. ஓகே பசங்களா, இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா? எங்கே யாரையும் காணோம்? நோட்ஸ் எடுக்க போயிட்டீங்களா? நோட்ஸ் எடுக்க போனால் நீங்கள் சொல்லலாம், நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் மேம் அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ அப்படியே கண்டினியூஸாக நோட்ஸ் எடுத்துகிட்டே இருங்க, கான்செப்ட்ஸை பார்த்துட்டே இருங்க. ஏதாவது டவுட் வந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் என்ன டாபிக்லாம் ஃபர்தராக வேணுமோ அந்த எல்லா டாப்பிக்கையும் எனக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். நவ் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் டாப்பிக்காக போகிறது ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்க்குள்ளே நான் போகிறேன். ஸோ ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸுங்கிறது டைட்டிலேயே இருக்குது. அதில் பொட்டென்ஷியல் எல்லாமே ஈக்குவலாக இருப்பாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். அம்மு, யூ ஆர் லிசனிங்? ஓகேமா, தட்ஸ் வெரி குட். நவ் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஈக்குவல் பொட்டென்ஷியல். எதை சொல்கிறோம்? இட் ஹாவ் அ ஈக்குவல் பொட்டென்ஷியல். ஸோ டிஸ்டன்ஸஸை பொறுத்து ஈக்குவல் பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். எல்லா இடத்துலையும் ஒரே பொட்டென்ஷியல் இருக்காது, டிஸ்டன்ஸை பொறுத்து தான் ஈக்குவல் பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் இதை டயக்ராமில் இருந்து சொன்னேன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து செகண்ட் பொட்டென்ஷியல் சர்ஃபேஸை நான் இங்கனக்குள்ளே கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து தேர்டு பொட்டென்ஷியல் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் நான் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், இவங்களோட டிஸ்டன்ஸ் பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம், இவங்களோட டிஸ்டன்ஸை சின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், பொட்டென்ஷியல் ஆஃப் ஏ பாயிண்ட்டும் ஏ டிஸ்டன்ஸும் பொட்டென்ஷியல் ஆஃப் பி டிஸ்டன்ஸும் பொட்டென்ஷியல் ஆஃப் சி டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா அங்கே டிஸ்டன்ஸ் மாறுது, அதனால பொட்டென்ஷியல் ஈக்குவலாக இருக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா நம்மளுடைய ஒர்க் ஃபார்முலாவிலேருந்து எடுக்கலாம். பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டெஸ்ட் சார்ஜ். இப்போ நான் ஒர்க்லேருந்து எடுக்கிறேன். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் டிவைடட் பை டெஸ்ட் சார்ஜ். இந்த பொட்டென்ஷியலை நான் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸில் பேசுகிறேன்னா சேஞ்ச் இன் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் டிவைடட் பை டெஸ்ட் சார்ஜ். இங்கே எந்த பொட்டென்ஷியலும் மாறாது ஒரே டிஸ்டன்ஸில். அப்போ ஒர்க் டன் வேல்யூ இஸ் பிகம்ஸ் அ 0. ஒரு ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்க்கு ஒர்க் டன் தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் தேர்டு ஒன் இஸ் அ ஹைலி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னோட செக்மெண்ட்லேருந்து. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்டு பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி டிவைடட் பை டிஆர். என்ன தான் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பொட்டென்ஷியலும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகிற டைரக்ஷனில் பொட்டென்ஷியலோட வேல்யூ கம்மியாகும். இதை மறந்துடக்கூடாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு போகிற டைரக்ஷனில் பொட்டென்ஷியலோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் தான் ஆகும். இதை மறந்துடாதீங்க. ஸோ நவ் உங்களுக்கு ஒரு டயக்ராம்லேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு போகிற
பாத் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாத்தில் மொத்தம் 3 பாயிண்ட் வைக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஏ அண்ட் திஸ் இஸ் அ பி அண்ட் திஸ் இஸ் அ சி அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். இதில் யாருக்கு பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா, இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனாக இருந்தால் பொட்டன்ஷியல் ஏ இஸ் கிரேட்டர் தென் பொட்டன்ஷியல் பி இஸ் கிரேட்டர் தென் பொட்டன்ஷியல் சி. ஏ மேம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் போகிற டைரக்ஷனில் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே போக போக பொட்டன்ஷியல் கம்மி ஆகிட்டே வருது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கனக்குள்ள ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த க்ளோஸ்னஸை வச்சு தான் ட்ராவல் பண்ணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் சி இஸ் கிரேட்டர் தேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பி. ஏன்னா இங்கே க்ளோஸ்னஸ் அவ்வளோ கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். தென் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு போகிற டைரக்ஷனுக்கு நம்ம பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலரில் தான் இருக்கும். is always want to maintain a perpendicular. எப்பவுமே பெர்பெண்டிகுலரில் தான் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்போது பொட்டன்ஷியலை பேஸ் பண்ண எல்லா டாப்பிக்கையுமே இங்கனக்குள்ளே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டு அடுத்து நான் உள்ளே போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி. எல்லாம் பசங்களா ரெடியாக இருக்கீங்களா? பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்க ஆரம்பிக்கலாமா? எல்லாம் ரெடியாக இருந்தால் கமான் ரெடின்னு கமெண்ட்டை சீக்கிரம் டேப் பண்ணுங்க. இல்லைனா ஃபயர்னு சொல்லி கமெண்ட்டை டேப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். டைட்டில் இருந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம என்ன சொல்லலாம்னா U அப்படிங்கிற சிம்பலில் நம்ம டினோட் பண்ணலாம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது ஒரு வெனம் மாதிரி. எந்த பொசிஷனுக்கு போய் உக்காருதோ அதை அப்படியே எடுத்துக்கும். எனக்கு மெக்கானிக்கல் சைடு போய் உக்காந்தா மெக்கானிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனில் போய் உக்காந்தா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, நியூக்ளியரில் போய் உக்காந்தா நியூக்ளியர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இது உக்காந்துருக்கிறது நம்மளுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ அதனால் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி U அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணிடுறோம். சூப்பர். ஸோ அப்போ ஒர்க்கு தான் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக பிஹேவ் பண்ணுதுங்கிறனால நான் டைரெக்டாக ஃபார்முலா எழுதிடுறேன். தட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் அ சார்ஜ் இன்ட்டு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாக எழுதிடலாமா? ஸோ எழுதிட்டு இதோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். தட் இஸ் அ சேஞ்ச் இன் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு த ஃபார்முலா இஸ் 1/4 எப்சிலான் நாட் டாட் சார்ஜ் Q Q0ங்கிறது டெஸ்ட் சார்ஜ் டிவைடட் பை த டிஸ்டன்ஸ் இஸ் அ ஆர். இந்த சார்ஜஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா, பை சான்ஸ் Qவும் Q0ம் ஈக்குவலாக இருந்ததுன்னா, பொட்டன்ஷியல் இஸ் 1/4 எப்சிலான் நாட் டாட் Q ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா. எங்கேருந்து வந்திருக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஓகே மேம், ஒரு சிஸ்டம்க்கு எப்படி இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது? ஸோ நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் எ சிஸ்டம், ஒரு சிஸ்டம்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இங்கனக்குள்ளே டினோட் பண்ண போகிறேன். ஒரு சிஸ்டம்க்கு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். 2 சார்ஜ் வேணும். ஸோ 2 சார்ஜ் வேணும் அப்படிங்கிறனால டு ஃபார்ம் அ ட்ரையாங்கிள், டு ஃபார்ம் எ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளை நான் இங்கனக்குள்ளே ஃபார்ம் பண்ணணும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். லெட் அஸ் கன்சிடர் இது ஒரு எம்டி கிளாஸ் ரூம். Q1 அப்படிங்கிற சார்ஜ் வந்து இங்கே உக்காந்துருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு 2 சார்ஜஸ் வேணும். ஒரு சார்ஜ் தான் வந்து உக்காந்துருக்கு. ஆனால் நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கிறது ட்ரையாங்கிள். ஒரு சார்ஜ் இருக்கிறனால பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஃபர்ஸ்ட் சார்ஜ் த வேல்யூஸ் பிகம்ஸ் அ 0. அடுத்து செகண்ட் சார்ஜ் கரெக்டாக ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுறதுக்காக Q1லேருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்து உட்காருது. நவ் பொட்டன்ஷியல் எனர்ஜி 1 with 2 is equal to 1/4 எப்சிலான் நாட் டாட் Q1 Q2 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஏ. ஆறுங்கிறனால இங்கே ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். நவ் Q3 சார்ஜ் உள்ளே வந்து உட்காரணும். அது உட்காரும்போது ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணிடும். அது உட்காரும்போது Q1லேருந்து ஏ டிஸ்டன்ஸும் Q2லேருந்து ஏ டிஸ்டன்ஸையும் அது மெயின்டைன் பண்ணுது. அப்போ 2 பேர்த்து மேலேயுமே Q3 கான்சன்ட்ரேட் பண்ணுறனால பொட்டன்ஷியல் 1,3 இஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் டாட் Q1 Q3 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஏ. பொட்டன்ஷியல் எனர்ஜி 2,3 is equal to 1/4 epsilon naught dot Q2 Q3 divided by distance ஏன்னு ட்ராவல் பண்ணுது. அவ்வளோதான். எல்லாம் கிடச்சது என்ன பண்ணலாம்? the net potential is equal to U12 plus U13
ப்ளஸ் U23ன்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒரு சூப்பர் பொசிஷன் செட்டப்புக்கு நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுக்கணும். ஸோ இப்படி எடுக்கிறது மூலிமா என்ன கண்டிஷன் வந்ததுனாலும் உங்களால் ஈஸியாக கால்குலேட் பண்ணி கொண்டு வந்துட முடியும். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் இல்லை, இன்னொரு செட்டப் ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ இது ட்ரிக்கி கொஷின்ஸாகவும் நம்மக்கிட்ட கேட்பாங்க. என்ன ஃபார்முலான்னு பாருங்கள், டைபோலுக்கு அப்ளை பண்ணுற ஃபார்முலா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் டைபோல் அப்படிங்கிறத தான் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் டைபோல் செட்டப்புக்குள்ளே போய்க்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் டைபோல். ஸோ டைபோல்னால் மொத்தம் 2 சார்ஜஸ் இருப்பாங்கங்கிற பேஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் ஒர்க் டன்லேருந்து கால்குலேட் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் இன் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து ஒரு 2Dக்கு எனக்கு இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இது 1Dக்கு எனக்கு இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதே 2 டைமென்ஷனலாக இருந்து 3 டைமென்ஷனலாக இருந்ததுன்னா சேஞ்ச் இன் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸுக்கு பதிலாக அது எனக்கு டார்க்காகவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல் தீட்டாவாகவும் ரெப்ரசன்ட் ஆயிடும். நம்ம என்ன பண்ணலாம், டார்க்கோட ஃபார்முலா எழுதலாம். தட் இஸ் பிஇ சைன் தீட்டா. இங்கே கொண்டு வந்து எழுதிடலாம். இதை இன்டெக்ரல் தான் பண்ணுவோம். தட் ஃபோர் இன்டெக்ரல் ஆஃப் டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் பிஇ சைன் தீட்டா இன்டூ டி தீட்டா. ஸோ இந்த இடத்துல பிஇ எடுத்து வெளியில் போட்டுடலாம். we will get sin theta டி தீட்டா. நம்மளுடைய டைபோல் என்ன பண்ணியிருக்கும், ஆங்கிள் டிஃபரன்ஸை இங்கே கிரியேட் பண்ணியிருக்கும். θ1லேருந்து θ2. ஸோ நவ் த ஒர்க் டன், சேஞ்ச் இன் ஒர்க் டன் வில் பிகம்ஸ் அஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி. நான் சொல்லிட்டேன். பிஇ sin theta will becomes as a minus cos theta. Therefore θ1 to θ2. upper limit minus lower limit க்கு apply பண்ணலாம். minus PE of cos θ2 minus cos θ1. வெளியில் இருக்கிற common minus உள்ள கொண்டு போனா potential energy is equal to PE of cos θ1 minus cos θ2. இதுதான் நம்மளுடைய இன்னொரு ஃபார்முலா. பசங்களா, இந்த ஃபார்முலா வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? என்ன ஜூனியர்ஸ் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டவுட் இருக்குங்கிறத ஹைலைட் பண்ணி காமிங்க பார்ப்போம். இல்லைனா கமாண்ட் ஃபயர் நாங்கள் லிசன் பண்ணிட்டு இருக்கோங்கிறத கமெண்ட்டில் சொல்லலாம். இல்லை என்னென்ன அலைன்மெண்ட் வருதோ எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிகிட்டே வாங்க. நவ் let us go to the concept. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இங்கனக்குள்ள இந்த cos θ1 minus cos θ2ல θ1 θ2 வேல்யூஸை பொறுத்து இங்கனக்குள்ள ஃபார்முலாவை என்ன கான்செப்டில் வருதோ அந்த கான்செப்டில் நம்ம சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறத இங்கே ஹைலைட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம பார்த்ததில் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம், பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் அவர் Gauss law. ஸோ நான் Gauss law எப்படி ஒர்க் ஆக போகுது, அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்க போகுதுங்கிறத தான் இங்கனக்குள்ளே சொல்ல போகிறேன். ஸோ Gauss தியரம் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படிங்கிறத நான் இங்கே ஹைலைட் பண்ணிடுறேன். Gauss தியரம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இதை நம்ம எங்கேயும் விட்டு கொடுக்கவே முடியாது. கம்பல்சரி இந்த 5 மார்க்கை நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா இதிலிருந்து ஒரு கொஷின் நமக்கு கம்பல்சரி கேட்பாங்க அப்படிங்கிறனால இதை நம்ம படித்து தான் ஆகணும். ஓகே, Gauss lawல நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்கிற பேசிக் உங்களுக்கு எப்போவுமே தெரியணும். ஸோ Gauss lawல நீங்கள் கண்டுபிடிக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை Gauss தியரம் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ அதிலிருந்து என்னால் Gauss lawவை ஈஸியாக கொண்டு வர முடியும். Gauss lawவை நம்ம phi அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா phi is equal to E dot ds, electric field into the electric field into the surface area. ஸோ டாட் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கணும், cos theta கிடைக்கணுங்கிறது பேசிக்காக தெரியும். ஸோ cos theta. Now theta is equal to 0 degree, theta is equal to 90 degree, theta is equal to 180 degree. cos 0 ஓட வேல்யூ என்ன 1. therefore இங்கே எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும்.
cos 90 வேல்யூ என்ன 0 அப்போ எனக்கு ஃப்ளக்ஸோட வேல்யூ 0 ஆயிரும் cos 180 வேல்யூ என்ன -1 அப்போ எனக்கு எனக்குள்ள எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ மினிமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பேசிக் தியரம் இந்த தியரமில் நான் உள்ள அடுத்து கொண்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸோட சேர்ந்து நான் அடுத்து உள்ள கொண்டு வர்றது காஸ்லாம் ஸோ இப்போ இந்த காஸ் தியரமை நான் உள்ளே பேசுகிறேன் காஸ் தியரம் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு தான் ஒர்க் ஆகும் முதல் விஷயம் காஸ் தியரம் எதுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஸோ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு ஒர்க் ஆகிற காஸ் தியரமை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தட் இஸ் அ க்ளோஸ்டு நீங்கள் வந்து இங்கனக்குள்ளே தாராளமாக ஒரு க்ளோஸ்டு இன்டெக்ரலை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தட் phi இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் E டாட் ds இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை எப்சலான் நாட் இது எப்படி இங்கே ப்ரூவ் ஆகியிருந்திருக்கும் கூலம்ஸ் லாலேருந்து இது இந்த ஈக்குவேஷன் ப்ரூவ் ஆகுது ஸோ காஸ் தியரம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஈக்குவேஷன் எப்படி இந்த செட்டப்பில் ப்ரூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போது இவங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாமா எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா ஸோ நான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனுக்கு இங்கே போக போகிறேன் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ இன்ஃபினிட்டிலி லாங் வயர் இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸோ இன்ஃபினிட்டிலி லாங் வயரை நம்ம இங்கனக்குள்ளே எடுத்துக்கலாம் அந்த இன்ஃபினிட்டிலி லாங் வயரில் காஸ் தியரம் எப்படி அப்ளை ஆகுதுங்கிறத நான் இங்கே செக் பண்ண போகிறேன் ஸோ திஸ் இஸ் த இன்ஃபினிட்டிலி லாங் ஸ்ட்ரெயிட் வயர் இதில் மேலே ஒரு போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கீழே ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறோம் சைடில் ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறோம் மேலே எடுத்த போர்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன் காஸ் தியரம்கான டயக்ராம் சிமெட்ரிக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக ட்ரா பண்ணுறேன் கீழே இருக்கிறதுக்கும் ட்ரா பண்ணுறேன் நடுவில் இருக்கிறதையும் நான் கவரப் பண்ணுறேன் கடைசியாக பார்த்தா இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிடுது ஓகே ஸோ இப்போ மேலே இருக்கிற சர்ஃபேஸை நான் எனக்குள்ளே க்ராப் பண்ணியிருக்கேனா இதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவே ஃப்ரம் த பாயிண்ட் இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அவே ஃப்ரம் த பாயிண்ட் இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அவே ஃப்ரம் த பாயிண்ட் இங்கே மேலே இருக்கிற அப்பர் சர்ஃபேஸ் சிலிண்டரோட அப்பர் சர்ஃபேஸ் அப் சைடு மேட் பண்ணுறனால சர்ஃபேஸ் ஏரியா அப் சைடில் போகுது இங்கே டவுன் சைடில் போகுது இங்கே அலாங் த டைரக்ஷன் நம்மளோடையே ட்ராவல் பண்ணுது ஸோ நவ் இங்கனக்குள்ளே நான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஆங்கிள் 90 டிகிரி இருக்குது ஸோ காஸ் 90 டிகிரி வேல்யூ ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் அ 0 இங்கேயும் காஸ் 90 டிகிரி ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் அ 0 அப்போ ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாங்க இவங்க தான் therefore net flux is equal to closed integral of E dot ds for the up surface plus closed integral of E dot ds for the down surface plus closed integral of sideல இருக்கிற surface E dot ds இவங்க ரெண்டு பேத்துக்குமே வேல்யூ 0 ஆயிருச்சு 90 டிகிரிங்கிறனால now the net flux is equal to closed integral of வெறும் EDS அப்படிங்கிறத மட்டும் இங்கனக்குள்ள கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லைனா நல்லா லிசன் பண்ணிட்டே வாங்க சின்ன பாயிண்ட்ஸை கூட உங்களுக்கு நான் இங்கே கிளியராக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நவ் த ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் டிஎஸ் 0 டு சிலிண்டரோட ஏரியாவை எடுக்கிறோம் 2 pi RL அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் therefore phi is equal to E into 2 pi RL ஓகே ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன phi is equal to Q divided by epsilon naught இதுதானே காஸ் தியரம் ரெண்டையும் கொண்டு வரலாம் Q divided by epsilon naught is equal to E into 2 pi RL ஸோ சார்ஜுங்கிறது ஒரு சார்ஜை ரெப்ரசன்ட் பண்ணுது மொத்த சிஸ்டம்க்கும் எனக்கு சார்ஜ் வேணும் அதனால் நான் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை எடுத்துக்கிறேன் தட் இஸ் lambda is equal to charge by length therefore charge is equal to lambda into L therefore electric field is equal to இந்த இடத்துல எல்லாத்தையும் அலைன் பண்ணோன்னா lambda L divided by 2 pi R into epsilon naught into L அப்போ LL gets cancel electric field for the straight wire lambda divided by 2 pi R into epsilon naught இதுதான் வேல்யூ வெரி குட் ஸோ அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறது தெரிஞ்சிருச்சா ஸோ சிஸ்டமில் நம்ம எப்படி அப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்கோங்கிறத நான் சொல்லிட்டேன் இப்போது அடுத்த அப்ளிகேஷன் நம்ம மூவ் அப் பண்ணலாம் அடுத்த அப்ளிகேஷன் எங்கே அப்படிங்கிறத பாருங்கள் தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஸ்பெரிக்கல் ஷெல் ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கான டயக்ராம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவுட் சைட் பாயிண்ட் பார்க்கணும் சர்ஃபேஸ் பாயிண்ட் பார்க்கணும் இன்சைட் பாயிண்ட் பார்க்கணும்
இந்த மூணையும் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்பியரை கன்சிடர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சென்டரில் இருந்து அவுட் சைட் பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸ்பியரோட ரேடியஸை கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இங்கனக்குள்ளே நம்ம பாயிண்ட் வேல்யூ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அவுட் சைடு. ஸோ அவுட் சைட் பாயிண்ட் மேலே நான் இங்கே கேல்குலேட் பண்ணுறேன். அவுட் சைட் பாயிண்ட் மேலே கேல்குலேட் பண்ணும்போது நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டு இங்கே எனக்குள்ளே இருக்கிற சார்ஜ் எடுத்துக்கலாம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, ஏன்னா இது 2D சர்ஃபேஸ், பட் ஸ்ட்ரெயிட் லைன் வயர் இஸ் அ 1D சர்ஃபேஸ். ஸோ லாம்டா எடுத்திருக்கேன். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டிவைடட் பை, இதோட சர்ஃபேஸில் ஏரியா ஃபார்முலா எடுக்கணும். இட் இஸ் அ சர்க்கிள், therefore 4 pi capital R square. Now charge is equal to sigma into 4 pi R squared. இப்போ என்ன அப்ளை பண்ணலாம்? காஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? தட் இஸ் அ E into ds equal to Q divided by epsilon naught. Therefore E into இந்த ds இந்த surface point denote பண்ணுது 4 pi. இங்கனக்குள்ளே பாருங்க நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிற சிஸ்டமை பாருங்க. எனக்கு தட் இஸ் அ நான் இங்கனக்குள்ள 4 pi small r squared is equal to Q divided by epsilon naught அப்படின்னு எடுத்திருக்கேன். Now the electric field is equal to charge divided by 4 pi epsilon naught into r squared. So this is the electric field at outside. So outside point la electric field இப்படி தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இன்சைடு பாயிண்ட்டுக்கு போகலாம். இன்சைட் பாயிண்டில் பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது அட் இன்சைடு. ஸோ இன்சைடுக்கு போகும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்மால் ஆரோட டிஸ்டன்ஸ், பாயிண்ட் டிஸ்டன்ஸும் ரேடியஸும் எப்படி இருக்கும்? ஈக்குவல். therefore எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை 4 pi epsilon naught into capital R square. அதுக்கப்புறமா நம்ம எங்கே போகலாம்? இது இன்சைடுன்னு சொல்கிறத விட பக்காவாக சொல்லணும்னா சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ மோர் தென் இன்சைட், இதை நான் சர்ஃபேஸ் பாயிண்ட்டுன்னு டினோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நான் போகிற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட் இன்சைடு. ஸோ இன்சைடில் சார்ஜஸ் எதுவுமே உங்களுக்கு ரிசைட் ஆகிருக்காது. சார்ஜஸோட வேல்யூ 0ன்னு தெரியும். therefore எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ இஸ் பிகம்ஸ் அ 0. அவ்வளோதான் பசங்களா. நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் காஸ் தியரமோட அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்படியே ஒரு குட்டி கிளான்ஸ் நம்ம போயிடலாமா? ஸோ குட்டி கிளான்ஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்? பொட்டன்ஷியல் இந்த இடத்துல பாயிண்ட் சார்ஜ் மேலே பொட்டன்ஷியல் எப்படி அப்ளை ஆக போகுதுங்கிறதுலேருந்து நான் சொல்ல போகிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு போகிற டைரக்ஷனில் பொட்டன்ஷியல் வேல்யூ என்னவாகும்னு சொல்லியிருக்கேன்? கம்மியாகும், லோவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷனில் போகும்? நெகட்டிவ் சார்ஜை பார்த்து போகும், பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து விலகி போகும். ஸோ அது ஆக மொத்தம் ஒரு 4 சீனரியோஸில் எப்படி ட்ராவல் ஆகுதுங்கிறத இங்கே நம்ம கிளியராக காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் இருந்து மல்டிபிள் பொசிஷனில் சார்ஜஸ் இருந்ததுன்னா சார்ஜஸோட சைனையும் டிஸ்டன்ஸையும் கன்சிடர் பண்ண போதும், வேறு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆக்சியல் டயக்ராம்லேருந்து பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான வேல்யூஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் டைபோலில் ஏன் இந்த ஜென்ரல் பாயிண்ட் ஒர்க் ஆகும், ஏன் ஈக்குவட்டோரியல் ஒர்க் ஆகாதுங்கிறத நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். கண்டிப்பாக MCQவில் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், எலக்ட்ரிக் டைபோலில் ஸ்பெஷல் கேசஸ் நம்ம எடுத்தோம். ஸோ தீட்டாவோட வேல்யூவை பொறுத்து ஃபார்முலா சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். ஸோ θ1 θ is equal to 0 டிகிரிங்கும் போது மேக்ஸிமம் பொட்டன்ஷியல், theta is equal to 180ங்கும் போது மைனஸ் போட்டிருக்கிறனால மினிமம் பொட்டன்ஷியல், theta வேல்யூ 90 டிகிரிங்கும் போது எனக்கு 0 பொட்டன்ஷியல் டேக் ஓவர் ஆகுது. ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் டிஸ்டன்ஸஸை பொறுத்து எனக்கு பொட்டன்ஷியல் மாறுங்கிறது தான் பர்ஃபெக்ட். என்ன தான் இதில் ஈக்குவல் பொட்டன்ஷியல்னு நீங்கள் படித்தாலும் டிஸ்டன்ஸஸை பொறுத்து தான் அங்கே மாறும். அந்த டிஸ்டன்ஸுங்கிற மேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஒவ்வொரு பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலருங்கிற பாயிண்ட்டையும் டினோட் பண்ணியாச்சு. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ரிலேட் ஆவாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நவ் பொட்டன்ஷியல் எனர்ஜி,
பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு ட்ரையாங்கிளுக்கு எப்படி எடுக்கலாம், ஒரு பேசிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், அதில் இருந்து ஃபர்தர் தியரம்ஸ் எல்லாத்தையும் எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ணி பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் எப்படி ரெப்ரசன்ட் ஆச்சு, இதில் θ2 மைனஸ் θ1 ஈக்குவேஷன் எப்படி θவாச்சுன்னா வேல்யூ கொடுக்கறத பொறுத்து நம்ம மாற்றி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த செக்மெண்ட் வரைக்கும் இங்கனக்குள்ள நம்ம ப்ராப்பராக டினோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம போனது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் டாட் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு காஸ் தீட்டா வந்தது. அதில் ஒவ்வொரு ஆங்கிளையும் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அடுத்து நம்ம மூவ் பண்ணது காஸ்லா. காஸ்லாவில் இந்த Q/ε0 எப்படி என்னோட ஜென்ரல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட கனெக்ட் ஆச்சுங்கிறதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். இதில் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் லாங் சார்ஜ்டு வயர். அது ஒரு லாங் சார்ஜ்டு வயராக இருந்தாலும் எப்படி சிலிண்ட்ரிக்கல் பொசிஷனுக்கு வர முடிஞ்சதுங்கிறத நம்ம இப்போ தான் டிரைவ் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். மறக்காமல் அந்த டெரிவேஷன் செக்மெண்ட்ஸை எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆட்டோமேட்டடாகவே கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம மூவ் அப் பண்ண செக்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெரிக்கல். ஸோ ஸ்பெரிக்கல் கண்டிஷனுக்கு நம்ம மூவ் அப் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லில் வெறும் ஒரு பாயிண்ட் இல்லை, அவுட் சைட் பாயிண்ட், சர்ஃபேஸ் பாயிண்ட், இன்சைட் பாயிண்ட், மொத்தம் மூணையுமே நம்ம கிளியராக பார்த்தாச்சு. அந்த மூணுலையுமே வேல்யூஸ் நமக்கு கண்டிஷன்ஸோட கரெக்டாக இங்கனக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ 0 ஆயிருங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை எல்லாத்தையும் பார்த்தா மட்டும் பத்தாது. we will give a lot of problem to work on physics. நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி ஆன்சர் என்ன வருது, இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதையும் தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தட் இஸ் அவர் கேப்சூல்ஸ். நம்ம கேப்சூல்ஸில் ஒரு மோஸ்ட் ரிப்பீட்டட் எம்சிக்யூஸை ஒரு பாயிண்ட்டாக எடுத்து இங்கனக்குள்ளே நான் டினோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ ஒர்க் டன் வேல்யூ ஏன் 0 ஆகுது, அதுக்கப்புறமா எந்த இடத்துல பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கும், எங்கே கம்மியாக இருக்கும், அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கியூபுக்கு பொட்டென்ஷியல் டோட்டலில் எப்படி கிடைக்கும், எட்ஜஸில் எப்படி ஃப்ளக்ஸ் கிடைக்கும், கார்னரில் எப்படி கிடைக்கும், தென் ஃபேஸ் இத்தனைல எப்படி கிடைக்குங்கிறதையும் நம்ம இங்கே கேப்சூலில் கொடுத்தாச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்தா டைட்டில் ஒர்க் ஆகாது, எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டைபோலுக்கும் இடையில இருக்கக்கூடிய காம்பினேஷன் அந்த சிஸ்டமை எப்படி வச்சுக்கும், அங்கே டார்க் வேல்யூ, ஒர்க் டன் வேல்யூ, பொட்டன்ஷியல் எனர்ஜி வேல்யூ. அதே மாதிரி நியூட்ரலாக இருந்தால் டீட்டா வேல்யூ 90 டிகிரி நம்ம ஃபார்முலாஸ்லேயே அப்ளை பண்ணுங்கள். இது மூணும் உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி 180 டிகிரி கிடைக்குதுன்னா டெஃபினெட்லி இட் வில் பி அன்ஸ்டேபிள் ஈக்குவல்பிரியம். அதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பொட்டன்ஷியல் எனர்ஜி பாசிட்டிவாக இருந்தாவே அது அன்ஸ்டேபிள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ நம்மளுடைய இந்த ஒன் ஷாட்டில் நம்ம ஒரு 3 கான்செப்டை கிளியராக பார்த்துட்டோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதுக்கப்புறமா நம்ம அடுத்து கண்டினியூஸாக போனது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காஸ் தியரம். இந்த மூணையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மூணுலேருந்துமே கண்டிப்பாக நமக்கு கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய கோல் ஃபைனலில் இருக்குது, போர்டு எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகே ஜெயா சுந்தர், ஆக்சுவலி நீட் ரிலேட்டடாக Xylemலே we have another channels especially for Tamil. ஸோ டெஃபினட்டாக அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க கான்செப்ட்ஸ். ஸோ முக்கியமான விஷயம், இங்கே ஸ்டேட் போர்டில் நீங்கள் எப்படி ஓவரால் கட் ஆஃப் எடுக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இங்கனக்குள்ளே உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ ஃபைனல் கோல் அதை பார்த்து ரன் ஆக ஆரம்பிங்க. இன்னும் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முக்கியமான விஷயம், கீப் லேர்னிங். அண்ட் நம்மளுடைய Xylem யூடியூப்பில் மட்டும் இல்லை, அப்கமிங்கில் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயம் தெரியணும், இல்லை உங்களுக்கு அடுத்து PYQ எப்போ அப்லோட் ஆகும், அடுத்து ஃபர்ஸ்ட் மிடம் போர்ஷன்ஸ் பேசிஸ் கான்செப்ட்ஸ்லாம் எப்போ அப்லோட் ஆகும்னு எல்லாம் தெரியணும்னா நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லை, we are also on Instagram, Facebook, Telegram. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனே கிடச்சிரும். ஓகே பசங்களா, நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். எல்லாரும் ரெடியாக இருங்க. நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ன்னு சொல்கிற ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் கான்செப்ட்ஸ் என்ன இருக்கும், எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் செஷன்.